இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அகிலா, நீ நார்மலா இல்லையே. உன்கிட்ட ஏதோ டென்ஷன் தெரியுது. என்னாச்சு? கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் பொய்ன்னு தெரிய வரும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுங்க. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். என்ன அகிலா சொல்ற? என்ன பொய், என்ன பயம்? எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. குளத்துக்குள்ள இருந்த ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யாவுக்கு கிடைச்சதா தானே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, உண்மை அதானே? உண்மை அது இல்லைங்க. ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைக்கல, பார்வதி கைக்கு தான் கிடைச்சிருக்கு. கடவுள் இருக்கான். கிடைக்க வேண்டியவங்க கைக்கு தான் லிங்கம் கிடைச்சிருக்கு. பார்வதி தான் இந்த வீட்டு மூத்த மருமகங்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு அங்கீகாரம் இது. என்ன கிள சொல்ற? நீ சொல்றது உண்மையா? பார்வதி கைக்கு தான் லிங்கம் கிடைச்சதுன்னு உனக்கு யார் சொன்னது? குருஜி. குருஜியா சொன்னாரு? தண்ணிக்கு மேல நடந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். தண்ணிக்குள்ள நடந்த விஷயத்த குருஜி என்கிட்ட சொல்லிட்டாரு. இனிமே லிங்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்க போகுது. அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நீங்க தயாராகிக்கங்க. எப்பவுமே எனக்கு ஆறுதலா பேசுற குருஜி இந்த விஷயத்துல எதுக்காக இப்படி சொன்னார்னு எனக்கு புரியல. அகிலா கிட்ட பார்வதி விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ குருஜி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இதை நம்ம கெட்டியா புடிச்சுக்க வேண்டியதுதான். அகிலா, கடவுளா இருந்தாலும் இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருந்தா அப்படி நடந்துதானே தீரும். குருஜியும் அதைத்தானே சொல்லியிருக்காரு. கடவுளா இருந்தாலும் விதியை மாத்த முடியாது. அந்த விதியை ஏத்துக்கிற மனநிலைக்கு நீ தயாராயிக்கோன்னு குருஜி உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அகிலா, உன் அறிவுக்கும் மனசுக்கும் படுறது சரியாதான் இருக்கும்னு குருஜி உன்கிட்ட சொன்னார்ல. இப்போ நீ சொல்லு, இந்த குடும்பத்து மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்படிகலிங்கம் பார்வதிக்கு கிடைச்சிருக்கு. எதனால இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட அறிவுக்கும் மனசுக்கும் என்ன தோணுது அகிலா? என்ன என்னங்க இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சு என்ன ஆழம் பாக்குறீங்களா? இல்ல அகிலா, நீ போதும், நிறுத்துங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஆதியையும் பார்வதியும் சம்பந்தப்படுத்தி பார்வதிய மருமகளா ஏத்துக்க தயாரானீங்க. இப்பவும் நீங்க பேசுறத வச்சு பார்த்தா அதே மனநிலையில தான் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இல்ல அகிலா, குருஜி சொன்னது நடக்கிற சம்பவங்கள். எதுவும் பேசாதீங்க. ஏற்கனவே ஆதி பார்வதியோட ஜாதகத்தை பார்த்த ஜோசிக்காரன் கூட புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் அதுதான் விதின்னு சொன்னான். அதுக்காக நான் அதை ஏத்துக்க முடியுமா? வேற எந்த விஷயத்துல வேணாலும் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு என்னால என்ன சமாதானப்படுத்திக்க முடியும். ஆனா இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஒரு அவமானம், ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட விதி இருக்குன்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நான் சமாதானமாகி விட்டு கொடுத்துற மாட்டேன். என்ன மாமா திடீர்னு கோவிலுக்குலாம் வந்திருக்கீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? கோவிலுக்கே வந்துட்டீங்க, அப்படி என்ன அவசரம்? அவசரம் மட்டும் இல்ல, அவசியமும் கூட. என்ன மாமா சொல்றீங்க? நான் கணேசனை பார்த்துட்டு தான் வரேன். உனக்கும் அப்பாவுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் கணேஷ் என்கிட்ட சொல்லிட்டான். நடந்தது எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தாங்கிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிக்கிறிய? சாதாரணமாக சின்னதாக எதனா நடந்தாலே நீ பயந்துட்டு நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லுவ. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்ன சொல்ல போற?
நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியும். நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லுவ, அப்படி தானே? நம்ம பிரிஞ்சிடலான்றதுக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்க போகிறதில்ல. எப்பவும் போல நான் உன்னை சமாதானப்படுத்தி என் வழிக்கு கொண்டு வரதான் பார்ப்பேன். ஸோ பிரிஞ்சிடலான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. நீங்க சொல்றது கரெக்டு தான் மாமா. நாம பிரிஞ்சிடலாங்கிற எண்ணத்தோட தான் கோவிலுக்கு வந்தேன். ஆனா கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆத்தா என் கண்ணை திறந்துட்டா. இனிமே இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்ல மாட்டேன் மாமா. இனிமே எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்க முடியாது. எந்த காரணத்துக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா. நீ அப்படி பேசுற? இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பதில உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, எப்படி திடீர்னு இப்படி மாறின? என்ன நடந்துச்சு? எங்க அம்மாவும் மத்தவங்களும் என்னை பார்த்து நான் கஷ்டப்படுறதா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நான் கஷ்டம் எல்லாம் படல. இதெல்லாம் என்னோட கஷ்டம் இல்ல, அந்த ஆத்தாவோட கஷ்டம். என்னை என் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறது அந்த ஆத்தாவோட பொறுப்பும் அவளோட கடமையும் தான். எல்லாத்தையும் அந்த ஆத்தா பாத்துப்பா. என் வாழ்க்கைய நான் அவகிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் புருஷனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அந்த ஆத்தாவோட பொறுப்பு. 4 வருஷத்துல அவரை நான் மறந்துட்டு போறதுக்காகவா நான் காதலிச்சு எதிர்ப்பு மீறி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? என் புருஷனை ஆத்தா கொண்டு வந்து என் கூட சேர்த்து வைப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க பொண்ணோட நம்பிக்கைய பார்த்தா அவங்க நம்பிக்கை வீண் போகாதுமா. அந்த ஆத்தா அவங்க புருஷனை கொண்டு வந்து சேர்த்துருவா. நீங்க உங்க பொண்ணை அழைச்சிட்டு போங்க. புடிங்க. இந்தாம்மா, நல்லா இருக்கணும். ஓம் ஈங்க அரிம் ஐங்க வேலட்சுமி ஐங்க. தாத்தா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும். இப்போ உன் மனசுல இருக்கிற குழப்பெல்லாம் போய் தெளிவு வந்துருச்சா? ஓரளவு தெளிவாயிட்டேன் தாத்தா. ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணும்னாலும் யோசிக்கலாம், தப்பில்ல. ஆனா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அத பத்தி ஒரு தடவை கூட குழப்பிக்க கூடாது.